குட் மார்னிங். இப்போ மெல்ல கற்கும் மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டு கெட் பாஸ், மினிமம் கெட் அ பாஸ், நீங்கள் மினிமம் தேர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமாக சுருக்கி அமைப்பில் ஒரு 50 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் முதல் பாதி விளக்கம் முதல் வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ இது 2வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் டி ப்ராக்லி சமன்பாடு 3 மார்க்கில் வரலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த டி ப்ராக்லி அலை சமன்பாடு யாதுனாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டி ப்ராக்லி அலை சமன்பாடு என்பது லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி அப்படின்னு தெரிஞ்சிருந்தாவே ஸோ மினிமம் ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் பெறுவீங்க. இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு மார்க் வாங்கணும் அப்படின்னா பிளாங்க் குவாண்டம் கொள்கைப்படி கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஈக்குவல் டு ஹெச் நியூ. சரியா? அதுக்கடுத்து ஐன்ஸ்டீன் கொடுத்தாரு நிறையாற்றல் சமன்பாடு ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் இது ரெண்டுத்தையும் சமன்படுத்தி அதுக்கடுத்து அந்த நியூ ஈக்குவல் டு சி பை லேம்டான் பிரதிட்டு மாற்றி கொண்டு வரத்தெல்லாம் முடியவில்லை என்றாலும் இதை மட்டும் எழுதுங்கள். உங்களுக்கு 3க்கு 2 மதிப்பெண் கிடைக்கும். 5 மார்க் கொஷினாக இருந்தால் இதுவே 2 மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ அதனால் மறந்துடாதீங்க. ஸோ ஈக்குவல் டு ஹெச் நியூ, அதுக்கடுத்து ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ கடைசி சமன்பாடு லாம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம்இ. நான் எழுதுகிறேன் பாருங்கள். லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி. ஸோ ஹெச் என்பது பிளாங்க் மாறிலி, லாம்டான்றது டி ப்ராக்லி அலைநீளம், எம்ன்றது நிறை, வின்றது வெலாசிட்டி திசை வேகம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தற்சுழற்சி குவாண்டம் எண்கள் பற்றி நம்ம இப்போ போன வீடியோவில் என்ன சொன்னோம்னா, அந்த பவுலின் தவிர்க்க தத்துவத்தில் ஒரு ஆர்பிட்டாலில் உள்ள 2 எலக்ட்ரான்களுடைய 4 குவாண்டம் எண்களுடைய மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்காதுன்னு பார்த்தோம். அதில் 4ஆம் குவாண்டம் மதிப்பு நம்ம அங்கேயே மதிப்பு எழுதியிருப்போம், ப்ளஸ் ஆஃபு மைனஸ் ஆஃப்னு சொல்லி. அப்போது இது என்னது? தற்சுழற்சி குவாண்டம் எண். கொஷின் என்னது? தற்சுழற்சி குவாண்டம் எண். இதனுடைய மதிப்பு வந்து ஒன்று ப்ளஸ் ஆஃபு, இன்னொன்று மைனஸ் ஆஃப். எஸ் என்ற குறியீட்டால் குறிக்கிறோம். ஸோ இதனுடைய மதிப்புகள் வந்து இப்படி. ஸோ என்னென்னா ஒரு ஆர்பிட்டாலில் நீங்கள் எலக்ட்ரானை இப்படி ஒரு கட்டம் போட்டு எழுதுனா ஒன்று மேல் நோக்கி அம்பு குறியிடுவோம், இன்னொன்று கீழ் நோக்கி அம்பு குறியிடுவோம், ஒன்று வலப்புறமாக சுழட்டுறது, இன்னொன்று இடப்புறம். அப்போது இந்த தற்சுழற்சி குவாண்டம் என்பது எலக்ட்ரானின் சுழற்சியை குறிக்கிறது. எலக்ட்ரானுடைய சுழற்சியை தான் விளக்குது. எலக்ட்ரான் வந்து எப்படி சுழலுது? ஒன்று கடிகாரம் உள் நகரும் திசையில் சுற்றலாம் வலப்புறமாக, இன்னொன்று கடிகாரம் உள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் இடப்புறமாக சுற்றலாம். ஸோ பம்பரம் வலப்புறமாக சுற்றுது, பம்பரம் இடப்புறமாக சுற்றுது. சைக்கிள் வீல் வலப்புறமாக சுற்றுது, சைக்கிள் வீல் இடப்புறமாக சுற்றுது. நீங்கள் இமேஜினேஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் எலக்ட்ரானுடைய சுழற்சி. எலக்ட்ரான் வந்து அணுக்கருவை சுற்றி வருகிறதுன்னு சொல்கிறோம். அப்படி சுற்றி வரும்போது அது அந்த தன்னைத்தானே சுற்றி கொண்டு, இப்போ பூமி எப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது மாதிரி எலக்ட்ரான் சுற்றி கொண்டு அது அணுக்கருவை சுற்றி வருகிறது. அப்படி சுற்றி வரும்போது அது வலப்புற சுழற்சியில் இருக்கா இடப்புற சுழற்சியில் இருக்கா அப்படின்றத தான் பேசுகிறோம். அப்போ எலக்ட்ரானுடைய சுழற்சியை விளக்கக்கூடியது தான் தற்சுழற்சி குவாண்டம் எண். அதனுடைய மதிப்புகள் 2. ஸோ அடுத்த கொஸ்டின், நவீன ஆவர்த்தன விதியாது மாடர்ன் பீரியாடிக் லா. ஸோ தனிமங்களின் இயற் மற்றும் வேதி பண்புகள், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ தனிமங்களின் இயற் மற்றும் வேதி பண்புகள் அணு எண்ணின் ஆவர்த்தன சார்பாக உள்ளது. நீ அந்த அணு எண்ணின் அப்படின்றது தான் முக்கியமான வார்த்தை. சரியா? தனிமங்களின் இயற் மற்றும் வேதி பண்புகள் அவற்றின் அணு எண்ணின் ஆவர்த்தன சார்பாக இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. சரி, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என்றால் என்ன? இந்த கொஷினும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய கொஷினில் ஒன்று. ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள். ஏன்னா நவீன ஆவர்த்தன விதி வந்து போன வருஷம் கேட்டாங்க, இந்த வருஷம் அது வாய்ப்பு கம்மி. அதுக்கு பதிலாக நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் அதிகபட்சமாக எதிர்பார்க்கிறோம். ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள்னா, ஐசோனா சேம்னா ஒரே மாதிரி, எலக்ட்ரானிக்னா அந்த எலக்ட்ரான் எண்ணிக்கை, எலக்ட்ரான் அமைப்பு, அதுதான். அப்போது ஒரே எண்ணிக்கையிலான எலக்ட்ரானை உடைய அயனிகள் அல்லது ஒரே எலக்ட்ரான் அமைப்பு உடைய அயனிகள்.
ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இப்போது நீங்கள் சோடியம் பார்த்தோம்னா அணியன் 11, அதுக்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதுனீங்கன்னா 1s2 2s2 2p 6 3s1ன்னு வரும். அதுக்கடுத்து நீங்கள் மெக்னீஷியத்துக்கு எழுதுனீங்கன்னா மெக்னீஷியத்துக்கு வந்து அணியன்னு 12, எலக்ட்ரான் அமைப்பு எழுதுனீங்கன்னா 1s2 2s2 2p 6 3s2. இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் ப்ளஸ்ன்னு எழுதுகிறோம். இது Na ப்ளஸ்ன்னு எழுதுனீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரானை நீக்கிடணும். அப்புறமா இங்கே மெக்னீஷியம் +2 அப்படின்னு எழுதுனீங்கன்னா மெக்னீஷியம் +2 அப்படின்னு எழுதுனீங்கன்னா மெக்னீஷியம் நீங்கள் இந்த 2 எலக்ட்ரான் நீக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1s2 2s2 2p6 தான், இங்கேயும் 1s2 2s2 2p6 தான். ஸோ இது ரெண்டும் சமமான ஒரே மாதிரியான எலக்ட்ரான் அமைப்புடையதாக இருக்குது. அதனால தான் இந்த 2 அயனிகளும் என்ன சொல்ல போகிறீங்க, ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள்னு சொல்ல போகிறீங்க. அப்போது அயான்ஸ் ஹேவிங் சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சரியா, ஐடென்டிக்கல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஒரே எண்ணிக்கையிலான எலக்ட்ரானை உடைய அயனிகள் ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள். உதாரணம் Na + Mg 2+. சரி, ஸோ அடுத்த கொஷின், செயலுறு அணுக்கரு மின்சுமை என்றால் என்ன? அந்த அதாவது அணுவுடைய அமைப்பு உங்களுக்கு தெரியும். ஸோ அணுக்கரு இருக்குது. ஸோ அதை சுற்றி எலக்ட்ரான்கள் வந்து பல்வேறு வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன அப்படின்றது தெரியும். ஸோ இதுதான் வெளிவட்டம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ இணைதிறன் கூடு. ஸோ இது இணைதிறன் கூடு, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் உட்கூடு அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ உட்கூடு 1 2 3 கேவு எல் எம் இப்படின்னாலாம் உங்களுக்கு தெரியும். இந்த படம்லாம் வரையும் போது இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் புரியணும், அதுக்காக தான். சரி, இப்போது இந்த வெளிக்கூட்டு எலக்ட்ரானை இந்த உட்கூட்டு எலக்ட்ரான்கள் மறைக்கின்றன. அதுக்கு பேர் திரைமறைப்பு விளைவு. அடுத்த கொஷினில் இல்லை இருக்குது விளக்கம், அப்படியே உங்களுக்கு அந்த ஹைலைட் பண்ணியிருந்தாலும் தெரியுதா பாரு. உட்கூட்டில் உள்ள அந்த எலக்ட்ரான்கள் அணுக்கரு அந்த ப்ளூ கலருக்கும் அந்த இணைத்திறன் கூடுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள், அந்த இணைத்திறன் எலக்ட்ரானை நான் அங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இணைத்திறன் எலக்ட்ரானுக்கும் இடையில் இருக்கிற அந்த உட்கூட்டு எலக்ட்ரான்கள் வந்து மறைக்குது. ஸோ அணுக்கருவையும் வெளிக்கூட்டு இணைதிறன் எலக்ட்ரானையும் ஸோ மறைக்குது. அந்த மறைக்கிற விளைவு தான் திரைமறைப்பு விளைவுன்னு சொல்ல போகிறோம். திரைமறைப்பு விளைவு கொஷினும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்னென்னா, இப்படி மறைச்சாலும் அணுக்கரு என்ன செய்யும், அந்த வெளிக்கூட்டு இணைதிறன் எலக்ட்ரானை கவரும். அந்த கவர்ச்சி விசை தான் அந்த வெளிக்கூட்டில் உள்ள, அதாவது இணைதிறன் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களால் உணரப்படும் அந்த கவர்ச்சி விசைக்கு பேர் தான் செயலுறு அணுக்கரு மின்சுமை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதுக்கு ஃபார்முலா மட்டும் எழுதினாவே போதும். Z செயலுறு = Z - S. Z செயலுறு = Z - S. Zனா அணு எண்ணு, அணு எண்ணு. Sனா மறைப்பு மாறிலி, அதாவது திரைமறைப்பு அந்த மாறிலி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மதிப்பெண் முழுமையாக கிடச்சிரும். சரியா? ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம். திரைமறைப்பு விளைவு என்றால் என்ன, விளக்கம் ஏற்கனவே கொடுத்துட்டோம் பாருங்கள். அந்த அணுக்கருவிற்கும் வெளிக்கூட்டு அந்த இணைதிறன் எலக்ட்ரானுக்கும், சரியா, இணைதிறன் கூட்டு எலக்ட்ரானுக்கும் இடையில் திரை போல் மறைக்குது. அந்த மறைத்தல் விளைவு தான் திரைமறைப்பு விளைவுன்னு சொல்கிறோம். சரி, அடுத்த கொஷினு மூளைவட்ட தொடர்பு. இங்கே உதாரணம் மட்டும் கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் வரையறை சொல்ல முடியலை அப்படின்னா உதாரணம் மட்டும். ஸோ இப்போ அதாவது இங்கே முழுமையாக எழுதுகிறோம் பாருங்கள். தனிம ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் வரிசையில் இருக்கக்கூடிய தனிமத்தை எழுதுகிறேன். லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் என்று போயிட்டே இருக்கும். அடுத்த லைன் வந்து யார் இருப்பாங்கன்னா, சோடியம், அதுக்கடுத்து மெக்னீஷியம், அடுத்து பார்த்தோம்னா அலுமினியம், அடுத்து பார்த்தா சிலிக்கன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இது வரிசை, இடமிருந்து வலம் வரிசை, இது மேலிருந்து கீழ் நம்ம தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை தொகுதிகள் இருக்குது, எத்தனை
வரிசைகள் இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும். 18 தொகுதிகளும் 7 வரிசைகளும் உள்ளன. கிடைமட்டமாக அமைந்தது தொடர்கள் 7, செங்குத்தாக அமைஞ்சிருக்கிறது தொகுதிகள் 18. சரி, இப்போ வரிசையில் ஆவர்த்தன பண்புகள் எவ்வாறு மாறுபடுகின்றன, தொகுதிக்குள்ளே எவ்வாறு மாறுபடுகின்றன என்பது படிப்பது தான் 3வது பாடம் முக்கியமானது. இப்போ இதில் நம்ம கிடைமட்டமாக போல் செங்குத்தாக போல் மூளை வட்டத்தில் செல்கிறீங்க. அப்படி சென்றாலும் சில பண்புகள் ஒற்றுமை காணப்படுது. அப்போது லித்தியத்துக்கும் மெக்னீஷியத்துக்கும், பெரிலியத்துக்கும் அலுமினியத்துக்கும், இந்த போரானுக்கும் சிலிக்கனுக்கும் நல்லா கவனிங்க. இந்த கொஷின்னு வீடியோ பார்த்தா நீங்கள் இதை எழுதுறதுக்கு தயங்கவே கூடாது. 100% இதை எழுதலாம். எப்படி அப்படின்னா, உங்கள் வகுப்பறையில், அதாவது தேர்வறையில், வகுப்பறைன்ற சொல்லத்தோட தேர்வறை, எக்ஸாம் ரூமில் உங்களுக்கு லாக் புக்கு கொடுப்பாங்க. தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தேர்வு இயக்குநரகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த லாக் புக்கில் தனிம ஆவர்த்தன அட்டவணையும் இருக்கும். அந்த தனிம ஆவர்த்தன அட்டவணையில் இது போல் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்து வச்சுக்கிட்டுங்க. இதை அப்படியே பிடிச்சி எழுதிட்டு அந்த மூளைவட்டம் அம்புக்குறி மட்டும் போட்டிங்கன்னா முழு மதிப்பெண், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு மதிப்பெண்ணை பெற்று விடலாம். சரி, இப்போது இதை வச்சுட்டு அந்த 2 லைன் எழுத முடியாது அவங்களால. மூளைவிட்டத்தில் அமைந்துள்ள தனிமங்களின் பண்புகளுக்கிடையே காணப்படும் ஒற்றுமைத்தன்மைக்கு பேர் மூளைவிட்ட தொடர்பு அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அதனால் தாராளமாக எழுதலாம். பார்த்துங்க. கொடுத்துருக்கிற ஐடியாவை பயன்படுத்தி எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்தது, அயனியாக்கும் ஆற்றல் என்றால் என்ன, எலக்ட்ரான் நாட்டம் என்றால் என்ன? இந்த 2 கொஷினும் வரையறையில் வரக்கூடிய கொஷினு. வரையறை உன்னால் எழுத முடியலைன்னா இப்படியாவது எழுதுங்க அப்படின்ட்டு தான். இப்போது இதுக்கு நம்ம படம் போட்டுடலாம். ஸோ நான் 2 வகையிலான படம் போடுறேன். இது முதல்ல இது அணுக்கரு, அதாவது உட்கரு. அதை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. சரி, இதுதான் இணைத்திறன் கூடு அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம இதுதான் இணைத்திறன் கூடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த இணைத்திறன் கூட்டிலேருந்து, அதாவது உட்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எல்லாம் அணுக்கருவுடன் வலுவாக பிணைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இது நேர்மின் சுமை, எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையுடையது. அப்போ அந்த எலக்ட்ரான்கள் அந்த அணுக்கருவுக்கு அருகில் இருக்கிறது அதிக கவர்ச்சியுடன் பிணைக்கப்பட்டிருக்கும். அணுக்கருவுக்கு தொலைவாக இருக்கிறது குறைந்த கவர்ச்சியுடன் பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ நல்லா யோசிச்சுங்க. மேக்னெட் கிட்ட இருந்தால் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப தொலைவாக இருந்தால் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். சரி, இப்போது எலக்ட்ரானை நீக்குவதுக்கு பேர் அயனியாக்கும் ஆற்றல். அப்போது ஒரு எலக்ட்ரானை நீக்கணும், அந்த கவர்ச்சி விசையிலிருந்து நீக்கணும். அப்போது நீக்குவதற்கு தேவைப்படும் ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல். அதுவே இந்த வாயு நிலையில் இருக்கிற ஒரு அணு இது மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு எலக்ட்ரானை அந்த இணைத்திறன் கூட்டில் சேர்க்குறீங்க. அந்த சேர்த்தோம்னா அது எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு எதிர் அயனியாக மாறும். அப்போது ஆற்றல் வெளியிடப்படும். எப்பவுமே ஒரு குச்சியை உடைக்கணும்னா நமக்கு ஆற்றல் தேவை. அது மாதிரி ஒரு பிணைப்பில் இருந்து ஒன்றை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பிடுங்கி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய ஆற்றலை பயன்படுத்தியிருக்கணும். ஆற்றல் தேவை. அதே பிணைப்பு உருவாகும்போது, வேதியியலில் நம்ம பிணைப்பு உருவாகும்போது ஆற்றல் வெளியிடப்படும். அப்போ ஒரு எலக்ட்ரானை சேர்த்தினா ஆற்றல் வெளிவிடப்படும். இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ அந்த ஈக்குவேஷனை எழுதணும்னா சரிப்பட்டுடும். ஸோ எம் என்ற ஒரு வாயு நிலையில் உள்ள ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கிறீங்க. நல்ல கவனி, அதுதான். ஸோ வரையறை எழுதும் போது இது வார்த்தைகளாக எழுதுகிறேன் சார் நான் அப்படின்னா, இயல்பு ஆற்றல் நிலையில் உள்ள ஒரு வாயு நிலை நடுநிலைத்தன்மையுடைய அணு ஒன்றின் இணைதிறன் கூட்டில், வெளிக்கூட்டில் இலகுவாக பிணைக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரானை நீக்க போகிறீங்கள, அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றல், அயனைசேஷன் எனர்ஜி.
நீங்கள் ஒரு எலக்ட்ரானை நீக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு மைனஸை நீக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளஸ் அப்படின்ற நேர்மின் சுமையுடைய அயனி கிடைக்கும். அதுவும் என்ன நிலையில் இருக்கும்? வாய் நிலையில் இருக்கும். ஸோ இங்கே ஏன் கூட்டல் குறி போட்டிருக்குன்னா பிரிச்சிட்டிங்க, தனித்தனியாக ஒன்றா இருந்ததுலேருந்து பிரிச்சிட்டிங்க, அப்போ ப்ளஸ் போட்டுடுவேன். இந்த ஈக்குவேஷன் எழுதினால் 2 மார்க்னா 2 மார்க்னு, 3 மார்க்னா 3 மார்க் இதுவும் கிடைக்கும். இப்படி எழுதினாலும் கிடைக்கும். பப்ளிக் கீழே இப்படி எழுதினாலும் கொடுக்குறாங்க மார்க்கு. ஸோ முயற்சி செய்யுங்கள், இப்படியாவது எழுதுங்கள். நல்லா எழுத முடிஞ்சுங்க, வார்த்தைகளாக எழுதுங்க. இப்போ நான் இதை தான் எழுதணும் பாருங்கள். இயல்பு ஆற்றல் நிலையில் அந்த நடுநிலைத்தன்மையுடைய வாய்நிலை அணு ஒன்றின் இணைத்திறன் கூட்டில் இலகுவாக பிணைக்கப்பட்ட அந்த ஒரு எலக்ட்ரான் நீக்குவதற்கு தேவைப்படும் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எம்முன்ற மெட்டலுக்கு மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதுவே ஆட்டம் ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய வாயு நிலையில் இருக்குது. அதுக்கு ஒரு எலக்ட்ரானை சேர்க்கிறேன். எலக்ட்ரானை சேர்த்தா அது என்னவா மாறும்? எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது. ஒரு நடுநிலை தனிமத்துக்கு ஒரு எலக்ட்ரானை சேர்த்திங்கன்னா அது எதிர் அயனியாக மாறிடும். அப்போது ஏ மைனஸாக மாறிடும். அப்போது சரியா, அது நான் அந்த இடத்துல ஜீன் போடுறதுக்கு பக்கத்தில் போட்டுக்கிறேன். சரியா, அப்போது எவ்வளோ வெப்ப ஆற்றல் வெளிவிடப்படுமோ அதுதான் எலக்ட்ரான் நாட்டம் அப்படின்னு சொல்லணும். அப்போது வாயுநிலையில் உள்ள தனித்த நடுநிலைத்தன்மையுடைய ஒரு அணு ஒன்றின் இணைத்திறன் கூட்டில் ஒரு எலக்ட்ரான் சேர்த்து எதிர்மின் அயனியாக மாற்றும் போது வெளிவிடப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் நாட்டம் அல்லது எலக்ட்ரான் கவர் என்தால்பி என அழைக்கப்படும். சரி, ஸோ இது 2 ஈக்குவேஷனு. ஒன்றுக்கு இன்னொன்று ஆப்போசிட். ஒன்று நீக்கணும், ஒன்று சேர்க்கணும், அவ்வளோதான். இது நீக்கிறீங்க, இது சேர்க்குறீங்க. சரியா, அடுத்து இன்னொரு வரையறை இருக்கும். சரியா, அந்த வரையறை எலக்ட்ரான் கவர்திறன் என்றால் என்ன, எலக்ட்ரான் கவர்திறன் என்றால் என்ன, எலக்ட்ரான் கவர்திறன் வரிசையிலும் தொகுதியிலும் எவ்வாறு மாறுபடுகிறதுன்று சக பிணைப்பில் உள்ள அந்த பிணைப்பு ஜோடி எலக்ட்ரானை தன்னை நோக்கி ஒப்பீட்டு அளவில் கவரும் பண்பு அப்படின்னு படிச்சிங்க. அதுக்கடுத்து ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். ஸோ அதனால் அது தெரியும். அடுத்து ஆர்த்தோ ஹைட்ரஜன், பாரா ஹைட்ரஜன் என்றால் என்ன, ஆர்த்தோ ஹைட்ரஜன், பாரா ஹைட்ரஜன் வேறுபடுத்துக. ஏதோ ஒரு வகையில் இந்த கொஷினை எதிர்பார்க்குறோம். ஆர்த்தோ ஹைட்ரஜன், பாரா ஹைட்ரஜன் என்றால் என்ன அல்லது வேறுபடுத்துக்குன்னா அட்டவணை போட்டு எழுதுங்க. ஸோ அந்த இப்போ இங்கே படம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்தை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ரெண்டுமே மேல் நோக்கி அம்புக்குறி போட்டிருக்குன்னா அந்த ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாகும் போது அந்த H2 மூலக்கூறில் உள்ள 2 அணுக்கருக்களுடைய சுழற்சி. முக்கியமாக வார்த்தை மிஸ் பண்ணிடாதீங்க. பல்வேறு பள்ளி அளவில் நடைபெற்ற தேர்வுகளில் நிறைய மாணவர்கள் தவறு செய்த இடம் இதுதான். சரியா, அணுக்களின் சுழற்சின்னு எழுதிடுவாங்க, கண்டிப்பாக மார்க் கிடைக்காது. சரியா, அணு இல்லை, அணுக்கரு என்பது அணுவின் மையத்தில் உள்ள அந்த உட்கருவை குறிக்கும். ஸோ அந்த அணுக்கருவுடைய சுழற்சி ஒரே திசையில் இருந்தால் அது ஆர்த்தோ ஹைட்ரஜன். ஒரே திசையில் இருந்தால் ஆர்த்தோ ஹைட்ரஜன். பாரா ஹைட்ரஜன்னா அந்த ஒரே வார்த்தை தான் மாற்ற போகிறீங்க அதுக்கு இதுக்கும். ஸோ அது ஒரே திசையில் இருக்கும். சரியா, ஸோ இது எதிர் திசையில் இருக்கும். ரெண்டும் அப்படியே திரும்ப பாருங்கள். ஹைட்ரஜன் மூலக்கூறில் உள்ள 2 அணுக்கருக்களின் சுழற்சி ஒரே திசையில் இருந்தால் அது ஆர்த்தோ ஹைட்ரஜன். இப்போ நான் அடுத்த படம் வரைய போகிறேன். அடுத்த படம் வரைஞ்சோம்னா நம்ம எப்படி இருக்க போகுது, அணுக்கருக்களுடைய சுழற்சி ஒன்று மேல் நோக்கி போட போகிறேன், இன்னொன்று கீழ் நோக்கி போட எதிர் திசையில் இருக்குது. சரியா, ஒன்று வலப்புறம் ஒன்று இடப்புறமாக இருக்கலாம். சரி, ஸோ அடுத்த கொஸ்டின், பாரா ஹைட்ரஜனை எப்படி ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றுவீங்க வெப்பப்படுத்தினா? இது போன வருஷம் கேட்டான், ஜூன்லேயும் கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின்னு ஜூனில் கேட்டிருக்காங்க, படிங்க. 800 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்தினா பாரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாறும். இல்லை மின்பாய்ச்சல் கரண்ட் பாஸ் பண்ணிங்கனாலும் மாறிடும். இல்லை வினைவேக மாற்றிகள், பிளாட்டினம், இரும்பு போன்ற வினைவேக மாற்றிகள், பிளாட்டினத்து குறியீடு பிடி, இரும்பு குறியீடு எஃப்இ. ஸோ போன்ற வினைவேக மாற்றிகளை சேர்த்தாலும் மாறிடும். இல்லை பிறவிநிலை ஹைட்ரஜனை சேர்த்தாலும் மாறிடும். பாரகாந்த தன்மை உள்ள மூலக்கூறுகளை சேர்த்தாலும் மாறிடும். ஸோ இதை பார்த்துங்க. சரி, அடுத்த கொஸ்டின், தன்னிச்சை வினைனா என்ன? தானாக நிகழக்கூடிய வினை தன்னிச்சை வினைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தானாக நிகழக்கூடிய வினை தன்னிச்சை வினை, அதாவது எந்தவித புறத்தோண்டுதலும் இன்றி தானாக நிகழ்த்து. அந்த தானாக நிகழக்கூடிய வினைகளுக்கு நிபந்தனை என்ன?
உதாரணம்னா பனிக்கட்டி உருகுத்து வெப்பத்தால் தானாக நிகழ்கிறது. ஒளிச்சேர்க்கை வினை சூரிய ஒளி முன்னிலையில் நிகழ்கிறது. அது அந்த சூரிய ஒளி இருந்தாவே அது தானாக நடக்கும். அதுபோல் இயற்கை செயல்முறைகள், நிறைய செயல்முறைகள் தன்னிச்சையானவை அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது அந்த தன்னிச்சை வினைக்கு நிபந்தனை என்ன? ஸோ அதாவது ஒரு வினை தானாக நிகழுமா நிகழாதா என்பதை குறிப்பதற்கு இந்த கட்டில ஆற்றல் தான் தீர்மானிக்குது. கட்டில ஆற்றல் இங்கே கட்டில ஆற்றல் என்றால் என்ன கேட்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் சூப்பர் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகள் நான் வச்சேன். ஜிஹெச், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் சூப்பர், அந்த முதல் எழுத்துக்களை தான் இங்கே வருது. ஆனால் எப்படி எழுதணும்? ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ் இப்படி எழுதுனாவே முழு மதிப்பெண் 2க்கு 2 கொடுத்துருவாங்க. கிப்ஸ் கட்டில ஆற்றல் என்றால் என்ன? இப்போது இந்த 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 ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய எழுத்துக்கள் ஒட்டி தான் ஒரு வினை தானாக நிகழுமா நிகழாதா. ஸோ மீண்டும் கவனிங்க, அதை நான் அந்த ஈக்குவேஷனை எழுதுகிறேன். எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுடைய வகைப்படுத்தப்பட்ட சமன்பாடாக எழுத போகிறேன். அப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் என்று எழுதுவோம். இப்போ இதில் இருக்கக்கூடியது ஒவ்வொன்றும் தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். எங்கள் தன்னிச்சை வினைக்கு டெல்டா ஜி எப்படி இருக்கணும், டெல்டா ஹெச் எப்படி இருக்கணும், டெல்டா எஸ்ஸு எப்படி இருக்கணும். அப்போது நீங்கள் தொடர்பு படுத்தி படிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரியா? அப்போ டெல்டா எஸ்ஸு பாசிட்டிவாக இருக்கணும், கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். சரியா? நம்ம கருத்தில் அடுத்த விஷயமா அதை சொல்லுவாங்க. அப்போ டெல்டா எஸ்ஸு கிரேட்டர் தேன் 0, 0 விட அதிகமாக இருக்கணும். ஏற்கனவே என்ட்ரோபி கூற்று படிச்சிட்டிங்க பாருங்கள். ஞாபகம் இருக்குதா பாருங்கள்? என்ட்ரோபி கூற்று என்ன சொன்னீங்க பாருங்கள். உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? அதாவது தன்னிச்சை செயல்முறைகளில் அண்டத்தின் என்ட்ரோபி அதிகரிக்கிறதுனா என்ன? இப்போ இருக்கிறத விட அதிகரிச்சுட்டு போகுது. 0 இல்லை, 0 விட அதிகமாக கூடிக்கிட்டே போகுது. என்ட்ரோபி என்பது ஒழுங்கற்ற தன்மையை, அமைப்பின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு ஆகும் அப்படின்னும் என்ட்ரோபிக்கு வரையறை படிச்சிருப்போம். அப்போது அந்த 0விட அதிகரிக்கிறது. ஒரு வினை நிகழும்போது அந்த அமைப்பின் ஆற்றல் குறையும். அப்போது டெல்டா ஜி 0விட குறைஞ்சிருக்கும், லெஸ் தேன் 0. அப்போ 0விட கம்மினா என்ன? எதிர்குறி. அப்போ டெல்டா ஹெச்சும் எதிர்குறி. ஸோ ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கணும், இதுவும் நெகட்டிவாக இருக்கணும், இது பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ இங்கே 2 கொஷின் விளக்கம் கொடுத்துட்டேன். கட்டில ஆற்றல் என்றால் என்ன, கட்டில ஆற்றல் சமன்பாடு, அந்த வகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு தெரியும். அதை வச்சுட்டு தான் ஒரு வினை தானாக நிகழுமா நிகழாதா. டெல்டா ஜி நெகட்டிவாக இருந்தால் தானாக நிகழும். அடுத்தது சிபிசிவி தொடர்பு யாது? சிபிசிவி தொடர்பு யாது? ஸோ சிபிசிவி தொடர்பு, சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு என்ஆர். இந்த சமன்பாடை வேகமாக வருவிக்கட்டுமா அப்படின்னா, ஸோ ஹெச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி, அதாவது என்தால்பிக்கான சமன்பாடு எழுதணும், பிவி. அதுக்கடுத்து இதில் நல்லியல்பு ஆய் சமன்பாடு எழுதணும், பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. அப்புறமா இந்த சமன்பாட்டை கொண்டு போய் அதில் பிரதியிடணும். அப்படி பிரதிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஹெச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் என்ஆர்டின்னு கிடைக்கும். இந்த சமன்பாட்டை நீங்கள் அதாவது வெப்பநிலையை பொறுத்து வகைப்படுத்தணும். அப்படி வகைப்படுத்தினீங்கன்னா டோ ஹெச் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டோ யூ பை டோ டி ப்ளஸ் என்ஆர் டோ டி பை டோ டின்னு வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இப்போ நான் வேறு இதில் வட்டமிட்டுறேன். இதுதான் சிபி, ஸோ இதுதான் சிவி, ஸோ இதுவும் போயிடும். அப்போ என்ஆர், அப்போது சிபி ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் என்ஆர்னு வந்துடும். ஸோ இந்த சமன்பாடை மாற்றி அமைச்சிங்கன்னா இந்த சிவி ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸில் வந்துடும். அப்போ சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு என்ஆர். ஸோ இது ஒரு முக்கியமான 3 மார்க்கில் நிறைய எதிர்பார்க்குறோம், ஆனால் இது வரைக்கும் கேட்கல. மேபி நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருந்தால் இந்த வருடம் இது வரும். அடுத்தது டெல்டா ஹெச் டெல்டா யூ தொடர்பு யாது?
ஸோ கொஷினு டெல்டா ஹெச் டெல்டா யூ, அதாவது என்தால்பிக்கும் அக ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு யாது? அப்போ தொடர்பு வந்து இதுதான். இதை எழுதுனா 1 மார்க் கொடுத்துட்றாங்க. டெல்டா ஹெச் சமக்குறி டெல்டா ஹெச் ப்ளஸ் டெல்டா என்ஜிஆர்டி அப்படின்னு எழுதணும். ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல் என்ஜிஆர்டி என்று எழுதினால் முழு மதிப்பெண். ஸோ இதுக்கு இந்த சமன்பாடை வருவிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய 2 சமன்பாடுகள், ஒன்று வந்து என்தால்பி சமன்பாடு, இன்னொன்று நல்லியல்பு ஆய்வு சமன்பாடு. என்தால்பி சமன்பாடு எழுதி நிலை 1 நிலை 2 ஆரம்ப நிலை இறுதி நிலைன்னு எழுதி 2 எழுதுவோம். அதுக்கடுத்து நல்லியல்பு அதை அந்த 2த்துலேருந்து கழித்து நிலை 2லேருந்து நிலை 1 கழிச்சோம்னா ஒரு அந்த வகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு கிடச்சிரும். அதாவது மாற்றம், என்தால்பி மாற்றம் கிடச்சிரும். அதே போல் நல்லியல்பு ஆய்வு சமன்பாடு எழுதி அந்த நல்லியல்பு சமன்பாட்டுக்கு இனிஷியல் ஆரம்ப நிலை இறுதி நிலை கொடுத்து இனிஷியல் ஃபைனல் கொடுத்து அதிலேருந்து வித்தியாசத்தை எடுத்தோம்னா அது ஒன்று கிடைக்கும். அதை கொண்டாந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். பார்த்துங்க. அடுத்தது நிறைத்தாக்க விதியாது. நிறைத்தாக்க விதிக்கு நீங்கள் இதை எழுதுனாவே முழு மதிப்பெண். 2 மார்க்னா 2 மார்க்கு, 3 மார்க்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு வினை எவ்வளோ வேகத்தில் நடைபெறுது அப்படின்னா அது வினைப்படு பொருளினுடைய செறிவை பொறுத்தது. செறிவு எப்படி சொல்லுவோம்? ஒரு சதுர அடைப்புக்குறி போட்டு எழுதுவோம். ஸோ அதுதான் அந்த செறிவு உறுப்புக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஸோ வினை வேகம் ப்ரொபோஷ்னல் அந்த செறிவு வினைப்படு பொருள். ஒரு வேதி வினையின் வேகமானது அந்த நேரத்தில் உள்ள வினைப்படு பொருட்களுடைய செறிவுகளுடைய மொலார் செறிவுகளுடைய பெருக்கு தொகைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். ஸோ இங்கே அடுக்கு எக்ஸ்ன்னு போடுறோம் அப்படின்னா அது வினை வகையை குறிக்கும். சரி. ஸோ அடுத்த கொஷின், வினை குணகம் என்றால் என்ன? சமநிலை மாறிலி என்றால் என்ன? இந்த கொஷினெல்லாம் வரக்கூடியது. ஸோ இது போல் எழுதினாவே கொடுத்துருவாங்க மார்க்கு. சரியா? அதாவது Q ஈக்குவல் டு மேலே எழுதக்கூடியது வினை விளை பொருட்களுடைய செறிவு, கீழே எடுத்து வினைப்படு பொருட்களுடைய செறிவு. ஸோ Q ஈக்குவல் டு வினை விளை பொருட்களின் செறிவு பை வினைப்படு பொருட்களுடைய செறிவு. நல்லா கவனிங்க, மேலே விளைபொருள் கீழே வினைப்படு பொருள். நீ மாற்றி எழுதினா மார்க்கு போயிடும். இது எந்த நிபந்தனைனா சமநிலையற்ற வினையில். இதுவே நீங்கள் சமநிலை மாறலினா மேலே எழுத வேண்டியது சமநிலையில், அதுக்கடுத்து அந்த Q வராது, கேசின்னு வந்துடும். கேசினா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட், சமநிலை மாறிலி. மற்றபடி அந்த ரைட் சைடில் எழுத்து சேம். அடுத்தது இந்த கொஷினு போன வருஷம் கேட்டாங்க. இப்படி கொடுப்பாங்க, இதுதான் கொடுப்பாங்க. கொடுத்தா நம்ம மேலே இருக்கிறது என்னது? ப்ராடக்ட்டு. கீழே இருக்கிறது என்னது? ரியாக்டன்ட். அப்போ ரியாக்டன்ட் எங்கே எழுதுவோம்? லெஃப்டில் எழுதுவோம். ரைட் சைடில் ப்ராடக்ட் எழுதுவோம். இவ்வளோ தான். அப்போது வினை எழுதும் போது அந்த வினைப்படு பொருட்களுக்கு இடையில் கூட்டல் குறி இடணும். அவ்வளோதான். அந்த தலை மேலே போட்டிருக்க அந்த எண்ணிக்கையை வந்து அந்த சமன்பாட்டில் எழுதும் போது முன்னாடி எழுதணும். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அழகாக நீங்கள் மார்க்கை வாங்கிடலாம். சரியா? அப்போது 4NO + 6H2O அந்த நம்ம இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் 4NO. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஏன்னா ரியாக்டன்ட் லெஃப்டில் எழுதணும். அப்புறமா H2O பவர் 6ன்னு இருக்குது, அதுதான் 6H2Oன்னு எழுதியிருக்கோம். அடுத்து மேலே இருக்கிறது ப்ராடக்ட் என்னது? 4N NH3 பவர் 4ன்னு இருக்குது, அதுதான் 4NH3. அடுத்தது O2 பவரில் 5 இருக்குது, அதுதான் 5O2. ஸோ கேசி கொடுத்துருக்காங்க, வினையை எழுது. இன்னொரு வாய்ப்பு என்ன தெரியுமா? வினையை கொடுத்துட்டு கேசி எக்ஸ்பிரஷனை எழுத சொல்லலாம். ஸோ அதுவும் முயற்சி செய்யுங்கள். ஸோ லீட்ஸ் ஆட்லிய தத்துவம் இந்த ஆண்டு எதிர்பார்க்குற கொஷனில் அது முக்கியமானதாக ஒன்று எதிர்பார்க்குறோம். சமநிலை அமைப்பின் மீது ஏதேனும் பாதிப்பினை ஏற்படுத்தினா அந்த சமநிலை வந்து பாதிப்பின் விளைவினை சமன் செய்யும் திசையை, ஈடு செய்யும் திசையை நோக்கி நகரும். ஸோ இதுதான். அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுத பாருங்கள். அடுத்ததாக கேபிகேசி தொடர்பு. கேபிகேசி தொடர்பு அப்படின்னு சொல்லும் போது கேபி சமக்குறி கேசி ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. ஸோ நான் எழுதுகிறேன் பாருங்கள், கேபி சமக்குறி. கொஷினில் கேபி கேசி தொடர்புன்னு கேட்குறாங்க. அப்போ கேபி லெஃப்ட்டில் எழுதிங்க, கேசி ரைட்டில் எழுதுங்க. இப்போ இதுவாக கூட நீங்கள் ஏதோ ஒன்றையும் ஒன்று தான் அடிஷ்னல் எழுத போகிறீங்க. அதாவது ஆர்டி பவர் டெல் என்
ஜி, அவ்வளோதான். அப்போ கேபி கேசி தொடர்புனா அதிலே பாதி இருக்கே, கேபி கேசி அதிலே இருக்குது. அப்போ கேபி சமக்குறி கேசி, அதுவாக கூட என்ன சேர்க்க போகிறீங்க, சேர்க்கணும்னா பெருக்கலாம், ஆர்டி பவர் டெல்டா என்ஜி அப்படின்னு சேர்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. சரி, அடுத்தது கருக்கவர் பொருள் எலக்ட்ரான் கவர் பொருள் வேறுபடுத்து. ஸோ கருக்கவர் பொருள்னால் கருவை கவரும், அப்போது நேர்மின்னை கவரும், அப்போ அவன் எதிர்மின் சுமையுடையாக இருப்பான், எலக்ட்ரான் ரிச்சாக இருப்பான், எலக்ட்ரானை கொடுப்பான். ஒரு பக்கம் முடிச்சிட்டேன். யார், கருக்கவர். கருனா என்ன, அணுக்கரு. அணுக்கரு என்ன மின் சுமையுடையது, நேர்மின் சுமையுடையது. அப்போ கருக்கவர்னால் கருவை கவருவான், நேரை கவருவான். நேர்மின்னை கவருவான் அப்படின்னா அவன் என்னவாக இருக்கணும், எதிர்மின்னாக இருக்கணும். அப்போ எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறவனாக இருக்கணும், செறிந்தவனாக இருக்கணும். அவன் எலக்ட்ரான் அதிகமாக இருக்குன்னா கொடுப்புக்கிறவனாக இருப்பான், எலக்ட்ரான் வழங்குபவையாக இருக்கும். அப்போ லூயி காரமாக இருக்கும். அதுக்கடுத்து அது எதிர்மின் அயனிகளாக இருக்கும். உதாரணம் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, Cl மைனஸ், கார்பேனியான் கார்பன் எதிரணி, அமோனியா, அதெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கலாம். சரி, எலக்ட்ரான் கவர் பொருள்னால் என்ன, எலக்ட்ரானை கவரணும். எலக்ட்ரான் வந்து எதிர்மின் சுமை. அப்போ எதிர்மின் சுமையுடையதை கவரக்கூடியவனாக இருந்தால் அவன் என்னவாக இருக்கணும்னா நேர்மின் அயனிகளாக இருக்கணும், பத்தாவும் இருக்கணும், எலக்ட்ரான் பற்றாக்குறையுடனாக இருக்கணும். அப்போ பற்றாக்குறை இருக்கணும்னா கொடுக்குறவனை வாங்கிக்குவான். அப்போ எலக்ட்ரான் கொடுக்குறவனை வாங்கிக்குவான். எலக்ட்ரான் இரட்டியை ஏற்கும். எலக்ட்ரான் இரட்டியை இருக்குன்னா அவன் லூயி அமிலம். இதெல்லாம் உதாரணம். H+, அப்புறமா கார்பன் நேர் அயனி, அப்புறம் போரான் உடைய சேர்மங்கள் எல்லாமே எலக்ட்ரான் பற்றாக்குறையுடைய போரான் சேர்மம், அலுமினியத்துடைய குளோரைடெல்லாம். ஸோ BF3 இல்லை BH3, அப்புறமா AlCl3 எல்லாம் உதாரணங்கள். ஸோ அடுத்ததாக அக ஆற்றலுடைய சிறப்பியல்பு, அது 5 மார்க்கில் கேட்குறாங்க. அது ஒரு பொருண்மை சார்பு, அது ஒரு நிலை சார்பு. அதுக்கடுத்து அக ஆற்றல் மாற்றம் வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல், U ஃபைனல் மைனஸ் U இனிஷியல். அப்புறமா சுற்று செயல்முறைக்கு அது வந்து 0 அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறமா ஹைட்ரஜன் பிணைப்பு 2 வகை. இந்த கொஷின் இந்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய கொஷின், அதனால் அது கடைசி கொஷினாக கொடுத்துருக்கேன். ஹைட்ரஜன் பிணைப்பின் வகைகள், ஒன்று ஒரே மூலக்கூறுக்குள்ளே நிகழும், இன்னொன்று 2 மூலக்கூறுகளுக்கு இடையில் நகரும். அப்போ மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு, உதாரணம் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், ஓ நைட்ரோஃபீனால் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இன்னொன்று வந்து நீர், மூலக்கூறுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிணைப்பு. இப்போ நான் ஒரு மூலக்கூறு எழுதுகிறேன் பாருங்கள், இதுதான் ஃபீனால், இதுதான் ஃபீனால். ஸோ இதில் இங்கே ஆர்த்தோ பகுதியில் ஆர்த்தோ கார்பன்னா இந்த கார்பன் தான், நான் ப்ளூ கலர் டாட் வச்சுருக்கேன் இது. ஸோ இந்த இடத்துல ஒரு நைட்ரோ தொகுதி இருக்குது அப்படின்னா இப்போது இந்த மூலக்கூறில் அந்த ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்பட போகுது. எங்கே அப்படின்னா இந்த அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட அணுக்கும் இந்த ஆக்சிஜன் அணுக்கும். இப்போ டாட் டாட் டாட்னு வச்சுட்டு வந்து பாரு, அதுதான் ஒரே மூலக்கூறில் உள்ள அதிக எலக்ட்ரான் கவர்திறன் கொண்ட அணுவிற்கும் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கும். அப்போது இவங்களுக்கும் இடையில் அங்கே உருவாயிருக்கு பாரு, அந்த பிணைப்பு தான் மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு. இது வந்து ஓ நைட்ரோஃபீனால் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து 2 மூலக்கூறுகளுக்கு இடையில். ஸோ இங்கே நான் அதை சொல்லணும். இப்போ பாருங்கள், ஆல்கஹால் அதனுடைய வாய்ப்பாடு ROH, அப்புறமா நீர் HOH. சரி, ஆல்கஹால் நீரில் கரையுமா அப்படின்னா எல்லாருமே தெரியும், சரியா? இந்த ஆல்கஹால் அருந்துபவர்கள், சரியா, குடிக்கிறவங்க எல்லாருமே ஆல்கஹாலில் தண்ணி ஊற்றி குடிக்கிறாங்க. அப்போது ஆல்கஹால் என்பது ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன், ரெண்டாவது நீரை எழுதியிருக்கேன். இந்த இடத்துல இது சிறிதளவு மைனஸாக பிரியும், இது சிறிதளவு ப்ளஸ்ஸாக பிரியும், இது சிறிதளவு மைனஸாக பிரியும், இது சிறிதளவு ப்ளஸ்ஸாக பிரியும். அப்போது சிறிது நேர் சிறிது எதிர், சிறிது எதிர் சிறிது நேர், இதுக்கு இடையில் ஒரு அந்த டாட் 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 பிணைப்பு உருவாது பாருங்கள், அதுதான் ஹைட்ரஜன் பிணைப்பு. இப்போது இது ஒரு மூலக்கூறு, இது ஒரு மூலக்கூறு, 2 மூலக்கூறுகளுக்கு இடையில் அந்த கவர்ச்சி விசையால் உருவாக்கக்கூடிய பிணைப்பு ஹைட்ரஜன் பிணைப்பு. இது வந்து என்ன ஹைட்ரஜன் பிணைப்புனா என்ன வகைனா மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு. 2 ஒரே மாதிரியான அல்லது 2 வெவ்வேறான மூலக்கூறுகளுக்கு இடையில் உருவாகும் ஹைட்ரஜன் பிணைப்பு. உதாரணம் நீர், இல்லை அமோனியா, இல்லை ஆல்கஹால் மற்றும் நீர் அப்படின்னலாம் கூட நிறைய உதாரணங்களை நீங்கள் எழுத முடியும். சரி, ஸோ இப்போது இதோட நமக்கு பார்ட் 2 முடிஞ்சுது. இது வரைக்கும் பார்ட் 1லேயும் பார்ட் 2லேயும் 50 வினாக்கள் முக்கிய வினாக்களாக
விளக்கப்பட்டிருக்கு. இன்னமும் முக்கிய வினாக்கள் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் போடுறேன். இதெல்லாம் படித்து நீங்கள் வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். நன்றி.